கோப கலச நியாய தீர்ப்புகள். அதிலே இந்த 7 எக்காலங்களை இரண்டாக பிரித்து, முதலாவது 3 எக்காலங்கள் ஒரு ஆபத்து என்றும், இரண்டாவது 3 எக்காலங்கள் மிக கொடிதான ஆபத்து என்றும் நாம் வாசித்தோம். அதிலே முதலாம் ஆபத்தாகிய 5வது எக்காலம் முடிந்தது, 6வது எக்காலம் முடிந்தது. இரண்டாம் ஆபத்தாகிய 6வது எக்காலம் முடிந்தது. 3ஆம் ஆபத்து 7வது எக்காலம் வருகிறது. வாசிப்போம் 15வது வசனத்தை. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் கர்த்தருக்கும் ஆமென். 7வது தூதன் எக்காலம் ஊதின உடனே அங்கே என்ன நடந்தது? ஆட்சி மாற்றப்பட்டது. உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானுடைய அதிகாரங்கள், அவனுடைய வல்லமைகள், ஆமென், எல்லாம் யாருடைய கீழ் வந்தது? தேவனுடைய ராஜ்யங்களாக மாறியது. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் உண்டாயின. இது ஒரு தீர்க்க தரிசனம். இன்னும் கோபகலசங்கள் இருக்கிறது. இனி ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆள் வருவார். அவருக்கு பேர் என்ன சொல்லுங்க? ஒரு வார்த்தையை நம்ம இன்னும் வாசிக்கவே இல்லை. ஒரு ஆளை குறித்து நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. அவருக்கு பேர் அந்தி கிறிஸ்து. அவர் இனிதான் வருவார். இதற்கு முன்பதாக ஒரு மிருகத்தை போன்று ஒரு தோற்றத்தில் வருவார். இனி கள்ள தீர்க்கதரிசி எழும்புவார்கள். இவர்கள் எல்லாம் முறியடிக்கப்பட்ட பின்புதான் புதிய வானம் புதிய பூமி தோன்றி நாம் எல்லாரும் ஆண்டவரோடு கூட 1000 வருடம் இந்த பூமியிலே ஆளுகை செய்வோம். அல்லேலூயா. இதுதான் வெளிப்படுத்தின விசேஷம். நான் சுருக்கமாக அதை சொல்லிவிட்டேன். ஏனென்றால் இன்றைக்கு வருகிறவர்கள் அடுத்த வாரம் வரல. போன வாரம் நிறைய பேர் இருந்தாங்க. இன்னைக்கு எங்க போயிருக்கிறாங்கன்னா, நிறைய பேர் இன்னைக்கு சபை நாளுக்கு போயிருக்கிறாங்க. நல்ல காரியம். ஆமென். 190 எத்தனாவது? 199வது சபை நாள். அப்படின்னா அந்த சபை துவங்கப்பட்டு எத்தனை வருஷங்கள் ஆகுது சொல்லுங்க? நல்ல ஒரு காரியம். ஆமென். இருந்தாலும் முடிச்சிட்டு உடனடியாக நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தை தியானிக்கும்படியாய் வந்திருக்கலாம். ஆமென். அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. தேவன் தாமே அவர்களை பார்த்து கொள்வாராக. வருகிற நாட்களிலே அவர்கள் வர ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆமென். ஸ்தோத்திரம். நெய்யூர்ல இருக்கிற சபை 200 ஆண்டுகள் ஆக போகிறதுனா, ஆமென், இந்த இடத்துல இருக்கிற செழிப்புக்கெல்லாம் காரணம் ஆமென் மிஷினர்களுடைய காலடிகள். அல்லேலூயா. ஆமென். அதற்கு சான்றாக இருக்கிறது இந்த இடமெல்லாம். இந்த இடம் மட்டும் இல்லை, ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்கிறது. இங்கே வந்த 5 மிஷினரிகள்ல ஒருவர் அங்க போய் சபையை கட்டி இருக்கிறார். அங்கேயும் ஒரு அழகான சபை இருக்கிறது. ஆமென். இப்படி தங்களுடைய தியாகங்களை செய்து கட்டப்பட்ட சபைகள். அல்லேலூயா. மருத்துவமனைகள், கல்விக்கூடங்கள், இன்னும் அநேக. அதனால ஆண்டவர் நமக்கு இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷத்தின் மூலமாக சொல்ல வருவது என்னவென்றால், இப்படிப்பட்டதான கொடிதான காலம் வருகிறது. உன்னுடைய பங்குக்கு நீ எனக்காய் என்ன செய்ய போகிறாய்? அல்லேலூயா. உன்னுடைய பங்கு இந்த உலகத்தில் 70-80 ஆண்டுகள் உனக்காய் நான் கொடுத்திருக்கிறேன். இருக்கிற பலத்தோடு ஏதாவது ஆண்டவருக்காக செய்யணும். அப்படி செய்ய விருப்பம் உள்ளவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பலமே இல்லைன்னு சொல்றீங்க. இருக்கிற பலம்னு சொல்றது இல்ல, பலமே இல்லைன்னு சொல்றீங்க. ஆமென். ஸ்தோத்திரம். காதுள்ளவன், இங்க காது இல்ல போல இருக்க, காதுள்ளவன். ஆமென். யாருக்கு காது இருக்கிறதோ அவர்கள் கேட்க கடவர்கள். சரி, தொடர்ந்து வாசிப்போம். இருக்கிறவரும் இருந்தவரும் ஆமென். அல்லேலூயா.
இருக்கிறவரும் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதி, துவக்கத்திலே அவர் இருக்கிறார். இயேசு இப்பதானே பிறந்தார். அவர் குழந்தை. பாலா தூங்கு பாலா, குழந்தை இயேசுவே அப்படி என்று சொல்லி என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, அவர் எப்படி இருந்தார்? வார்த்தையா இருந்தார். பிதாவிடத்தில் இருந்தார். அவரை கொண்டும் அவராலேயும் அவரை கொண்டும் உலகத்தில் உள்ள எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. அதுதான் என்ன சொல்லப்பட்டது? இருக்கிறவரும் இருந்தவரும், நம்மோடு இருந்தவர், நம்மோடு இருந்த யோவான் எழுதுகிறார். யோவான் என்கிறதான அன்பான சீஷன் எழுதுகிறார். நம்மோடு இருந்த, நாம் கண்ட, நாம் தொட்டு பார்த்த அந்த தேவன் இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வர போகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். ஆமென். இந்த காலத்துல நிறைய ஆட்சிகளை நம்ம பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி. தமிழ்நாட்டில் உள்ள ஆட்சி எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? நேற்று 2 நாளைக்கு முன்னால ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கும். நிறைய பேருக்கு எவ்வளவு ரூபா வந்தது? வராதவங்களுக்கெல்லாம் கோபம். ஒரு அம்மா வீடியோ போட்டிருக்காங்க. அவங்க வீடெல்லாம் காட்டி, ஐயா எனக்கு சகோதரிக்கு கொடுத்துருக்கீங்க, எனக்கு தரல, கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்கணுமா இல்லையா? எனக்கு நிலைமையை பாருங்க. அவருக்கு 4 திட்டு எல்லாம் கொடுத்து, நன்மை செய்தாலும் என்ன செய்யறாங்க? ஆமா, அதுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது. ஒரு கார்டுல ஒருவருக்கு தானே கிடைக்கும், அப்படிதானே? ஒரு காட்டுல இருக்கிற எல்லாருக்கும் கிடைக்குமா? வீட்டுல 5 பெண்கள் இருந்தா எவ்வளவு ரூபா ஆச்சு? 25,000 ரூபா ஆச்சு. இந்த நாடு எங்க போகிறது? அப்படிதானே? திடீரென்று 5,000 ரூபாய், எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். இப்படி ஒரு ஆட்சி தமிழ்நாட்டுல. இனி இந்தியாவில் ஒரு ஆட்சி இல்லையா? கொஞ்சம் கஷ்டமான காரியம். அமெரிக்கால ஒரு ஆட்சி. அங்க ஒரு ஆள், வயசான ஒரு ஆள் இருக்கிறார், பயங்கர ஆளாகும். அவருக்கு பேர் என்னது? ட்ரம்ப். அவரு சொல்லுவாரு, எல்லாரும் 18% டாக்ஸ்னாலே கஷ்டப்படுறாங்க. அவரு சொல்லுவாரு 300% டாக்ஸ்ன்னு சொல்லுவார். என்ன எதிர்த்தா எத்தனை பெர்சன்டேஜ் டாக்ஸ்? 300% டாக்ஸ். என்னை எதிர்த்தா யாரையும் அடிப்பேன் அப்படின்னு ஒரு அரசாட்சி. இப்படி பல இடங்களில் கிம் ஜங் உன்னு ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு பேர் என்ன சொல்லுங்க? வட கொரியால, சவுத் கொரியால ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு தங்கைக்கு பேர அந்த உலகத்துல இருக்கிற வேற யாரும் வைக்க கூடாது. வச்சா மாத்திரணும். ஏனி இருந்ததுன்னா என்ன செஞ்சிருவேன்? கொன்னே போடுவேன். ஆமா, என்னுடைய தங்கையினுடைய பெயரை சொல்லி வேற யாரும் கூப்பிட்டுற கூடாது அப்படின்னு ஒரு ஆட்சி அங்க இருக்கிறது, மன்னர் ஆட்சி. இப்படி நிறைய ஆட்சிகள் இருக்கிறது. ஆனா தேவனுடைய ஆட்சி எப்படி இருக்கும் தெரியுமா? ஆமென், அல்லேலூயா. அவருடைய ராஜ்யபாரத்துல நம்ம பார்க்க போகிறோம். அது சமாதானமா இருக்கும். எப்படி இருக்கும்? சமாதானமா இருக்கும். அது சந்தோஷமா இருக்கும். இப்படி ஒருவர் நன்மை செய்து, ஆமென், அவர் திட்டு வாங்க மாட்டார். எல்லாருடைய இருதயத்திற்கும் ஏற்றதா இருக்கும். அப்படி எந்த ஒரு மனுஷனும் ஆட்சி செய்யவே முடியாது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வரும் பொழுது எந்த பிரச்சனையுமே இல்லை. அந்த ஜனங்கள் தான் என்ன செய்யறாங்க? முறுமுறுக்கிறாங்களே தவிர வேற எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இல்லை, வேற எந்த ஆபத்தும் அவர்களுக்கு இல்லை. ஆனா எப்போது மனித ராஜா ஒருவர் வருவாரோ, சவுல் வந்த போது பிரச்சனை வந்தது. ஆமென், அல்லேலூயா. ஆனால் அதற்கு முன்பதாக வனாந்திரத்தில் அவர்கள் நடந்து வரும் பொழுது அவருடைய செருப்பு என்ன செய்யல? பாதரட்சைகள். சொல்லுங்க. ஆமென். அப்போ தேவனுடைய ஆட்சி காலத்திலே நம்ம இருக்கும் பொழுது நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலைகளே மாறிவிடும். ஆமென். இந்துக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, கிரகம் சரியில்லை, இந்த நட்சத்திரம் சரியில்லை, இந்த நாள் சரியில்லை, அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த நேரம் சரியில்லை. ஆமென். பயப்படுவாங்க. நாட்களை பார்த்து பயப்படுவாங்க, ராசிகளை பார்த்து பயப்படுவாங்க, சில மனிதர்களை பார்த்து பயப்படுவாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அப்படி பயப்படுவதனால என்ன வரும் தெரியுமா?
நான் பயந்தது, சொல்லுங்க, நான் பயந்தது. ஆமா, யார் எந்த காரியத்தை குறித்து அதிகமாய் பயப்படுகிறாரோ அது அவருக்கு வருமா. அந்த வார்த்தை யார் சொன்னது சொல்லுங்க? யாரு சொன்னா? எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. யோபு சொன்னார். அப்போ உங்களுக்கு எதுல ஒரு பயம் இருக்கிறதோ, நிறைய பேருக்கு ஒரு வியாதியில பயம் இருக்கும், அப்படித்தானே? ஒரு நோயில பயம் இருக்கும். இந்த நோய் எனக்கு வந்துடக்கூடாது, அதை குறித்து பயந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் எல்லாம் வல்ல தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ளே இருந்து சொன்னால், ஆமென், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, சொல்லுங்க, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் நினைக்கிற காரியத்தை எல்லாம் செய்வேன், நான் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால். ஆனா நான் பயப்பட்டு இருந்தா நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்க முடியாது. பயப்படுகிறவர்கள் எங்கேதான் போவார்களாம்? சொல்லுங்க, ஆமென், அக்கினியிலே தள்ளப்படுவார்கள். பயப்படக்கூடாது, எந்த ஒரு காரியத்தை குறித்தும் பயப்படக்கூடாது. அப்ப தேவனுடைய ஆட்சி என்பது அது சமாதானமாயிருக்கும், நீதியாயிருக்கும், சந்தோஷமாயிருக்கும். நீங்கள் எல்லாம் விரும்புகிறதை விட மிக அதிகமான மகிமையாயிருக்கும். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இங்க இருக்கிறதான ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளும் அவர்களுக்கு தகுதியின் அடிப்படையில உங்களை எல்லாம் தலைவர்களாக வைத்திருப்பார். ஆமென். உங்களை எல்லாம் ஒரு கலெக்டரா, ஒரு கவர்னரா, ஆமென், ஒரு குட்டி ராஜாவா, ஒரு அமைச்சரா ஆண்டவர் அவருடைய ஆட்சி காலத்தில் வைத்திருப்பார். அந்த குவாலிட்டிக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம்? தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோம். அல்லேலூயா. சரி, அடுத்தது 18வது வசனத்தை வாசிப்போம். ஜாதிகள் கோபித்தார்கள். ம் 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 ஆமென். மரித்தோர் நியாய தீர்ப்பு அடைகிறதற்கும், மரித்தோர் கூட தப்பி போக முடியாது. ஆதாமின் காலம் முதல் இந்த காலம் வரையிலும் அநேகர் மரித்து கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். சில கல்லறைகள் புது பொலிவோடு இருக்கிறது, சில கல்லறைகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது, சில கல்லறைகள் இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போனது, சிலர் சமுத்திரத்திலே மரித்து போனார்கள், அக்கினியிலே மரித்து போனார்கள். எங்கே மரித்து போனவரா இருந்தாலும் நியாய தீர்ப்பு வரும் பொழுது மலையும் அக்கினியும் சமுத்திரமும் எல்லாம் பூமியும் மரித்தோரை தேவனிடத்திற்கு முன்பாக ஒப்பு கொடுக்கும். எதற்காக? அவர்கள் செய்த கிரியைக்கு தக்கதாக அவர்கள் நியாய தீர்ப்பு அடைவதற்காக. அடுத்ததாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது. பூமியை கெடுத்தவர்கள் யார்? சொல்லுங்க, சர்ப்பம், சாத்தான். ஆமென். இனி அவனை ஆராதிக்கிற, அவனுக்கு கீழ்ப்படுகிற யாராயிருந்தாலும் சரி, தேவனுக்கு எதிர்த்து நிற்கிற யாராயிருந்தாலும் சரி, அவர்களை கெடுப்பதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். 19வது வசனம். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே ஆமென். இதெல்லாம் எப்போ நடக்கிறது? 7வது எக்காலம் ஊதப்படும் பொழுது. 7வது எக்காலத்தோடு எக்கால நியாய தீர்ப்பு நிறைவேறுகிறது. அதன் முடிவிலே பரலோகத்திலே தேவனுடைய ஆலயம் ஒன்று திறக்கப்படுகிறது. அந்த ஆலயத்திற்கு ஒப்பான சாயலுள்ள ஆலயத்தை தான் ஆண்டவர் யாருக்கு காட்டி கொடுத்தார்? சொல்லுங்க, சொல்லுங்க, மோசேக்கு. ஆமென், அல்லேலூயா. அந்த சாயலின் அடிப்படையிலே தான் சாலோமன் ஆலயத்தை கட்டினார். இன்னும் இஸ்ரவேல் ஜனங்கள், இப்போது அவர்களுடைய ஆலயம் அங்கு இல்லை, இன்னும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆலயத்தை கட்டும்படியாக அவர்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. அந்த ஆலயம் மிகவும் வல்லமையுள்ள ஆலயமாயிருக்கும்.
அந்த ஆலயம் சிறந்த ஆலயமாயிருக்கும். அந்த ஆலயத்தினுடைய ஆமேன் அந்த காரியங்கள் எல்லாம் அவை பரலோகத்தில் இருக்கிறதான ஆலயத்தின் சாயலாக வடிவமைக்கப்படும். அது எப்போது நடக்கும் என்று ஆண்டவருக்கு தான் தெரியும். அடுத்ததா அதிகாரத்தை வாசிப்போம். ஆ ஆ ஆ ம் 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 போதும். நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன்ல, இது கேன்சர் என்னன்னு யாராவது கண்டுபிடிச்சிங்களா? கையை தூக்குங்க பாப்போம். யாருமே கண்டுபிடிக்கலையா? ஒரு ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, இந்த ஸ்திரீ யார்? கண்டுபிடிச்சவங்க எல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க, அப்படிதானே? வரல, அவங்க ஆப்சென்ட். சொல்லுங்க, நீங்க படித்தபடி அது யாரா இருக்கும்? கண்டிப்பா நீங்க படிச்சு பார்த்துருப்பீங்க. புஸ் புஸ்னு சவுண்ட் வருது. சரி, தியானிப்போம். நான் என்ன சொன்னேன்? அது மரியாள் அல்ல. வேற என்ன சொன்னேன்? சபை அல்ல. சரி, என்ன ஒரு க்ளூ உங்களுக்கு தரேன். அந்த குழந்தை இயேசு. குழந்தை இயேசு, ஆனா ஸ்திரீ மரியாள் அல்ல. யாருக்காவது தெரியுமா? சரி, வாசிப்போம். 3வது வசனம். ஆ ஆ ம் 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 போதும். ஆமென். அவள் சூரியனை அணிந்திருந்தாள், பாதங்களின் கீழே சந்திரனும், அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. சூரியனை உடையாய் அணிந்திருந்தாள். உடையாய் அணிந்திருந்தாள். நல்ல கவனிங்க. பாதங்களின் கீழே சந்திரன் இருந்தது. தலையில் என்ன இருந்தது? 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடம். இந்த 12 நட்சத்திரம் என்றால் ரூபன், சொல்லுங்க, ரூபன், சிமியோன், யூதா, 12 வருதா? இந்த 12 கோத்திரங்களும் தான் இந்த 12 கிரீடம். சரி, அப்ப இந்த ஸ்திரீ யார் சொல்லுங்க? ஆமென், ஸ்தோத்திரம். கண்டுபிடிச்சிட்டீங்களா? இஸ்ரவேல் தேசம்தான் இந்த ஸ்திரீ. இஸ்ரவேல் தேசத்தை ஸ்திரீயோடு ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறது. இனி சூரியனை அணிந்திருந்தாள் என்று சொன்னால் பாருங்கள், தேவன் பகலை ஆள என்ன உண்டு பண்ணினார்? சூரியனையும், இரவை ஆள என்னும் 2 சுடர்களை உண்டு பண்ணினார். இஸ்ரவேல் தேசம் என்பது இந்த உலகம் முழுவதுக்கும் பிரகாசம் கொடுக்கும்படியாக, தேவனுடைய பிரகாசத்தை கொடுக்கும்படியாக, ஆமென், தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக ஆபிரகாம் என்னும் ஒரு பெரிய மனிதனை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சந்ததியிலே ஈசாக்கை தெரிந்தெடுக்கிறார். அவருடைய சந்ததியிலே யாக்கோபை தேர்ந்தெடுக்கிறார். யாக்கோபுடைய பிள்ளைகள் தான் யாரு? ஆமென். அப்போ இஸ்ரவேல் தேசம் என்பது எந்த காலத்திலேயும் அது மற்ற நாடுகளுக்கெல்லாம் முன்மாதிரியா இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்போ பகலைக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டு பண்ணுவது ஆண்டவருடைய செயலாயிருந்தது. அப்போ பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டு பண்ணதான் சூரியனையும் சந்திரனையும் ஆண்டவர் உண்டு பண்ணினார். பாருங்கள், நன்மையையும் தீமையையும் பாவத்தையும் நீதியையும் உணர்த்தும்படியாக தேவ ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இந்த நியாய பிரமாணத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவனுக்கு எப்படி பிரியமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்து உயர்ந்து எல்லா ஜனங்களுக்கும் முன்மாதிரியாய் திகழ்ந்தார்கள். அவர்களிடத்திலிருந்து எல்லா காரியங்களும், சட்ட திட்டம், அரசியல் அமைப்பு, சட்டமே
இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாய்தான் உலகமெங்கும் கொடுக்கப்பட்டது. ஒரு படை, ஒரு இராணுவமாயிருந்தாலும் சரி, எப்படி அது ஒழுங்காக சீரமைக்கப்பட வேண்டும், வடிவமைக்கப்பட வேண்டும், அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே எங்கிருந்து கொடுக்கப்பட்டது? இஸ்ரவேல் ஜனத்திடத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனத்திற்கு கொடுத்தது யார்? கர்த்தராகிய தேவன். அல்லேலூயா. அப்போ அவர் சூரியனை உடையாயனை அணிந்திருந்தாள். அவள் உலகம் முழுவதற்கும் பிரகாசம் கொடுக்கக்கூடியவள். பாவத்துக்கும் நீதிக்கும் என்ன என்று வித்தியாசம் கொடுக்க, ஆமென், வித்தியாசத்தை காட்டக்கூடியவர்களாக இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார். மற்ற மக்கள் எல்லாம் விக்கிரக ஆராதனையிலே இருந்தார்கள், சாத்தானை வழிபட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். வாசியுங்கள் 2வது வசனம். பாருங்கள், நாம் தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலே வாசிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இம்மானுவேல் என்று ஒருவர் வருவார். ஆமென். யூதருக்கு ராஜாவாய் ஒருவர் வருவார் என்று சொல்லி அநேக தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ பாருங்கள், இந்த ராஜாவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் யார்? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த ராஜா எப்போது வருவார், எங்களுடைய வேதனைகளை எல்லாம் தீர்க்கும்படியாக, ஒரு நீதியான ஆட்சியை கொடுக்கும்படியாக எப்போது இந்த ராஜா வருவார் என்று வருத்தத்தோடு ஏங்கிக் கொண்டிருந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். தலைமுறை 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 தலைமுறையாக. ஆமென். அப்ப 3வது வசனம். எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆமென். வேற யாரும் இப்படி எடுத்துக்கொள்ளப்படவில்லை. அல்லேலூயா. யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? அப்படி ஒரு வசனம் உண்டா? ஆனா அவர் ஆட்சி செய்யும் முன்பதாக அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய வசனம் பாருங்க, எங்கேயுமே முரணா இருக்காது. காதுள்ளவன் கேட்க கடவன். சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். யாரு? இஸ்ரவேல் தேசம். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் பரமேறி சென்றார். எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதற்கு பின்பதாக ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனாள். இயேசு ஆமென் மரித்து உயிர்த்தெழுந்து ஆமென் பரலோகத்திற்கு சென்ற பின்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகுந்த உபத்திரவம் உண்டாயிற்று. ஆமென். அல்லேலூயா. அவர்களுக்கு இப்பொழுதும் உபத்திரவம். இந்த உபத்திரவ காலத்திலே எத்தனை நாட்கள் அவர்களுக்கு உபத்திரவம்? அங்கே 6வது வசனம். ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனாள். அங்கே 1260 நாள் அளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. ஆமென். அல்லேலூயா. அப்போ உபத்திரவ காலத்திலே வாழுகிற ஒவ்வொரு இஸ்ரவேலரையும் இது சொல்லுகிறது. முதல் 3.5 ஆண்டு காலங்களிலே ஆமென் வாழுகிறதான இஸ்ரவேல் யூத ஜனங்களை இது சொல்லுகிறது. இங்கே சொல்லப்பட்டவர்கள் யார்? நீங்களும் நானும் அல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள். அவர்கள் 1260 நாளளவும் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள்? ஆமா,
அந்த ஜனங்கள் எல்லாம் தேவனாலே போஷிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கான ஒரு இடம் எங்கே ஆயத்தமாக்கப்பட்டது? வனாந்திரத்திலே ஆயத்தமாக்கப்பட்டது. 7வது வசனத்தை வாசிப்போம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும். போதும் போதும், இனி போனா ரொம்ப நேரம் ஆயிரும். அல்லேலூயா. அப்ப ஸ்திரீ யாரு சொல்லுங்க? இஸ்ரவேல் தேசம்தான் அந்த ஸ்திரீ. பிள்ளை யாரு சொல்லுங்க? பாம்பு யாரு? சர்ப்பம், சாத்தான். அல்லேலூயா. அப்போ இந்த 12வது அதிகாரத்தில் 3 கேரக்டர் வருகிறது. ஒன்று இஸ்ரவேல் தேசம், இன்னொன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து, 3வது யாரு? சர்ப்பம். அப்போ இயேசு பரலோகத்திற்கு சென்ற பின்பு இந்த உலகத்திலே கொஞ்ச நாட்கள் ஆமென் மனிதர்கள் பிறக்கிறார்கள், மரிக்கிறார்கள். கடைசியிலே சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனாள். அது உபத்திரவ காலத்தை குறிக்கிறது. அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவர்களுக்கு உண்டாயிருந்தது. உபத்திரவ காலத்திலே முத்திரையிடுவார்கள். முத்திரை நம்ம வாசித்தோம். யாருடைய நெற்றியில எல்லாம் முத்திரை போடப்பட்டது? தேவ பிள்ளைகள் மேல எல்லாம் முத்திரை போடப்பட்டது. அந்த முத்திரை போடப்பட்டவர்களை தவிர மற்றவர்கள் தான் அந்த வாதை. அது என்ன வாதை? வெட்டுக்கிளியா? தேள்களை போல கொட்டுகிறதான வல்லமை உள்ள அந்த வாதைகளினாலே யாரெல்லாம் முத்திரை இடப்படவில்லையோ அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 1260 நாளளவும் அவர்கள் போஷிக்கப்பட்டார்கள் என்றால் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள், அவர்கள் உணவளிக்கப்பட்டார்கள். ஆமென். தேவனுடைய பாதுகாவலிலே அவர்கள் இருந்தார்கள். அல்லேலூயா. அப்ப அந்த ஸ்திரீ யார்? இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் தேசம். யாவர் எழுந்து நிற்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவநாம மகிமைப்படுவதாக, தேவநாம மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். காலம் கொடியதா இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். மனம் திரும்பி ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய சுவிசேஷத்தை கேட்டு ஆமென் விசுவாசிகளாகி ஆமென் அவருடைய ராஜ்யத்திலே பங்குள்ளவர்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா. அந்த நாள் வெகு சீக்கிரத்திலே வரும். அந்த நாள் வெகு சீக்கிரத்திலே வரும். வானமும் பூமியும் மாறினாலும் அவருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது.